வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் படத்தில் இருந்த டைட்டில் ப்ரோமோ ரியாக்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தான், இந்த மாதிரி ப்ரோ அந்த மாதிரி ஹீமேனுக்கு வந்து ஒரு லைவ் ஆக்ஷன் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அது கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹீமேன் வந்து. அதனால் எனக்கு இது வந்ததே தெரியாது. ஆக்சுவலாக ஹீமேனுக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. அந்த பையன் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எனக்கு all that stuff that only exists in legends and bedtime stories. Talking tigers, spaceships, and magic swords that can make a man as mighty as a god. Where I come from, that stuff is real. Why did you send me away? I wanted you to be safe. So I sent you to a place I knew that they'd never find you. There's Adam, hey! Stuff and sword things. It's not a good look for human resources. I know it sounds crazy, but that sword is gonna show me the way home. Sir, you can't do that. Don't worry, the sword's mine. ஏய் நல்லா அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்கப்பா காஸ்டியூம். கிரேஸ்கல் கோட்டை. Hold on, scratch that winner. வரிப்புலி. ஏய் அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்கப்பா. What am I supposed to do? Take the sword. Protect them. ஏய் அந்த காஸ்டியூம் மட்டும் காட்டுங்க. இந்த காஸ்டியூம் மட்டும் வேணும் எனக்கு. ஏய் காஸ்டியூம் அக்யூரேட்டா இருக்கா? டேய் சூப்பர்டா. போதுடா. மாஸ்டர் ஆஃப் ஏய் செம்மையா இருக்கா? டேய் செம்மையாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த பிங்க் கலர் ஷர்ட்லேருந்து அவரோட அந்த ஒரிஜினல் காஸ்டியூம் வரைக்கும். இது நான் உடனே பண்ணுறதுக்கு காரணம் என்ன, இது ரிலீஸ் ஆகிடுச்சு, லேட் ரியாக்ஷன் தான். பட் இதனால் எனக்கு தெரியாது. தெரிய வந்த உடனே நான் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஹீமன்ன்ற அப்படின்ற பொம்மை படம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோ என்னோடய ஹார்ட்டோட ஒரு கனெக்டான ஒரு பொம்மை படம் அது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, நான் வந்து பிறந்து முதல்ல பார்க்க ஆரம்பித்த ஒரு பொம்மை படம்னா அது ஹீமேன் தான். அதை பார்த்து தான் நான் அடுத்தடுத்து இந்த அனிமேஷன்லாம் பார்க்க ஆரம்பித்தேனே. இந்த டோராஜி எக்ஸ்ப்ளோரராக இருக்கட்டும், ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அடுத்தடுத்து நான் பார்க்குறது எல்லாமே இந்த ஹீமேன் தான் ஒரு அடித்தளம் போட்டுது. ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட்டு. அது நைட்டு சுட்டி டிவியில் ஒரு 9 o'clock 9:30 அந்த ரேஞ்சில் போடுவான். ஆக்சுவலாக ஈவினிங் தான் போட்டுட்டு இருந்தான். இன்னும் நிறைய அனிமேஷன் படம் வந்ததுனால இவன் தள்ளி வச்சிட்டான் டைமிங்ஸ் எல்லாம். ஸோ அதனால் நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஹீமேன் பார்த்து தான் தூங்குவேன். காலைல ஏஞ்சதுக்கப்புறம் திருப்பி 8 மணிக்கு அதை போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏஞ்சதுக்கப்புறம் நான் ஹீமேன் தான் பார்ப்பேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஹீமேன். வார்த்தையால் விவரிக்கவே முடியாது அது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு லைவ் ஆக்ஷனில் வருது, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் திருப்பி பார்க்க போகிறோம். எனக்கு லைவ் ஆக்ஷன் இல்லை, நீங்கள் திருப்பி அந்த அனிமேஷன் ஹீமேனே நீங்கள் போட்டிங்கனாலுமே ஒரு 50-60 வாட்டியாச்சும் நான் ரீவாச் பண்ணுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது ஹீமேன் பார்த்துட்டு நான் எங்கள் அம்மாட்ட அடம் பிடிப்பேன். இது அந்த பிளாஸ்டிக் ஸ்வாட் ஒன்று விற்பாங்க ஃபேன்சி ஸ்டோரில், அது ரொம்ப கம்மி ரேட்டு தான். அது அந்த பிளாக் அண்ட் கோல்டில் இருக்கும், அந்த மூடி திறந்தால் உள்ள ஸ்வாட் இருக்கும், அது இப்படிலாம் ஆடும். அது அந்த ஸ்வாட் நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஹீமன் மாதிரி நடிச்சிட்டு இருப்பேன்.
அதை அப்படியே ஸ்வாடை திறந்து என் பேர் ஆடம், இத்தானியாவோட இளவரசன், கிரேஸ்கல் கோட்டையோட பாதுகாவலன், இவன் என் நண்பன் வரிப்புலி, எதுக்கும் அசராதிய நண்பன், எனக்குள்ள இந்த அற்புதமான சக்திகள்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா என் வாழை தூக்கி இந்த வார்த்தைகளை நான் உச்சரிச்சப்போதான் கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியே வெளியே வா அப்படின்னு. ஸோ அது மாதிரி அது வெளியே வான்னு சொன்னோடனே டக்குன்னு ஒரு தண்டர் இடிச்சு நம்மளுக்கு காஸ்டியூம்லாம் மாதிரி பல்காக வருவாப்புல. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு புலி இருக்கும், வரிப்புலி. அது வந்து ரொம்ப அப்படியே சோதாவாக இருக்கும். அது யாரை பார்த்தாலுமே பயப்படும். டக்குன்னு இவருக்கு அந்த பவர் கிடச்சதுமே அது வந்து வேற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும், வேற ஒரு கலரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். அது கூட ஒரு ரோபோட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிரேஸ்கல் கோட்டையில் வந்து ஒரு இந்த எலும்பு கூட மாதிரி ஒரு வில்லன் இருப்பான், அவன்லாம் அதில் காமிச்சிருக்காங்க. எனக்கு ஸ்டோரி கொஞ்சம் தான் மறந்துருச்சு, ஆனால் இருந்தாலுமே அந்த கேரக்டர்ஸ், அவங்க டைலாக்ஸு, என்னென்ன மாதிரி ஃபைட்லாம் ஆச்சு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் சின்ன வயசில் பார்த்து வளர்ந்த ஒரு அனிமேஷன் படம் இது. இதுக்கு ஒரு மரியாதையாக நான் இந்த ஒரு லைவ் ஆக்ஷன் வந்து தேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். June 5 ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கலாம், வாய்ப்பு அமையணும், அதுக்கு நான் பார்க்கணும் அது தேட்டரில். ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.